கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நன்றியோடு இருக்கிறோம். ஆண்டவரே நேற்றும் நன்றும் மாறாது இருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள்ப்பா ஆண்டவரே கிரேக்க மொழியை படிப்பதற்காக நான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்க மத்தியில் ஆண்டவரே இடைபெறுவராக. ஆண்டவரே நாங்கள் கற்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவரே நாங்கள் கருத்தை கற்றுக்கொள்ள நெற்கிருபையை பாராட்டுக. ஆண்டவரே உடைய ராஜ்யம் கட்டப்பட இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, இன்னும் வர வேண்டிய மாணவர்களை கொண்டு வருகிறார்கள். மீதான வேலை பொறுப்படுத்திக் கொள்வதற்கு மேசி மூலம் ஜெபிக்கிறோம் எழுப்பிடாது. ஆமென். ஓகே, ஆல்பபெட்ஸ் யாராவது சொல்றீங்களா? எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸ் நம்ம வரும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லிருக்காங்க, நீங்க வந்து பார்க்காம சொல்லணும். ஓகேங்களா? அப்பதான் நம்மளால வந்து கத்துக்க முடியும். ஓகே, யாராவது ட்ரை பண்றீங்களா? ஆல்பபெட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? ஆல்பா டு ஒமேக்ரான். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியுறத பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேனி பிரதர் ட்ரை பண்றீங்களா? நோட்டு பார்க்க கூடாது, நோட்டு பார்க்காம ஸ்கிரீனை மட்டும் பார்த்து சொல்லுங்க. நோட்டு பார்த்து தான் சொல்லுவோம். அப்படிங்களா? சரி, பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எல்லாரும் பார்க்காம சொல்லணும். நீங்க வீட்லயே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே. ஸ்கிரீன்ல சரியா எழுதுறேன் சொல்லிடலாம். சின்னதா இருக்கு. ஓகே. இப்போ ஓகே. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான், ஜீட்டா, ஈட்டா, தீட்டா, அயோட்டா, காப்பா, லாம்டா, நியூ, நியூ, ஒமிக்ரான், பை, ரோ, சிக்மா, உப்சிலான், ஃபை, சை, பை, சை, ஒமேகா. ஓகே. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஈட்டா கிடையாது, இதுதான் ஈட்டா. இது வந்து ஏட்டா, ஏட்டா அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? ஏட்டா. இது லாங் வவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட் வவல், இது வந்து லாங் வவல். ஓகே. ஏனோ சுரதர் ட்ரை பண்றீங்களா? ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான், ஜீட்டா, ஏட்டா, தேட்டா, அயோட்டா, காப்பா, லாம்டா, மியூ, நியூ, ஜி, ஒமிக்ரான், பை, பை, ரோ, சிக்மா, tau, epsilon, K, C, omega. சரி, ஓகே. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? புனிதா சிஸ்டர். கேக்குது பிரதர், சொல்லுங்க. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான், சீட்டா, ஈட்டா, தீட்டா, யோட்டா, காப்பா, லம்டா, மியூ, நியூ, Xi, Omicron. Okay. உங்க வால்யூம் கொஞ்சம் லோவா கேக்குது பிரதர். கொஞ்சம் ஏதாவது பை ரோஹோ ரோ சிக்மா சிக்மா டாப்பா எப்சிலான் ஃபி
எப்சிலோன் எங்க இருக்கு? சிக்மாக்கு அப்புறம் சிக்மா டா சரி ஓகே ஓகே பிரதர். ஒமேகா. ஓகே ஜஸ்ட் நீங்க நோட் பார்க்காம இந்த இடத்துல என்ன லெட்டர் வரும்னு சொல்ல முடியுமா? தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது. ஓகே பீட்டாவா? இங்க என்ன வரும்? கரெக்டா? எச் இருக்கு இங்க வருங்க. பீட்டாவா? இதுல மிஸ்டேக் ஏதோ இருக்கு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிராமருக்குள்ள போயிடலாம். கிராமர் போன வாட்டி நான் பங்க்சுவேஷன் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா பங்க்சுவேஷன்ஸ்? பங்க்சுவேஷன்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு ஈக்குவலண்டான கிரீக் பங்க்சுவேஷன் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சேம் ஃபுல் ஸ்டாப். சேம் தான் ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகே ரைட், சேம் ஃபுல் ஸ்டாப். ஓகே கம்மானா இங்கிலீஷ்ல கம்மா சேம். கமா சேம். ஓகே ஓகே கம்மா சேம். இங்கிலீஷ்ல செமிகோலன் ஆர் கோலன். டாப்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் இல்ல, செமிகோலன். இங்கிலீஷ்ல செமிகோலன்னா கிரீக்ல வந்து என்ன எப்படி வைப்பாங்க? டாப்ல டாட் வைப்பாங்க. டாப்ல டாட் வைப்பாங்க. ரைட் ஓகேங்களா? எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். something below top. பல்லோ எழுதிட்டு டாப்ல இந்த இடத்துல வந்து டாட் இருக்கும். இப்படி வச்சா அப்படின்னு சொன்னா செமிகோலன் அர்த்தம். ஓகேங்களா? ஓகேவா எல்லாருக்கும்? இங்கிலீஷ்ல நம்ம செமிகோலன் போடுவோம் பாத்தீங்களா? ஒன் செகண்ட். இங்கிலீஷ்ல செமிகோலன் இப்படி போடுவோம்ல, அதுதான் வந்து கிரீக்ல செமிகோலன் போடணும் அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டுக்கு மேல டாப்ல வந்து டாட் வைக்கணும். ஓகேவா? ஓகே அடுத்து கொஸ்டின் மார்க். இங்கிலீஷ்ல கொஸ்டின் மார்க்னா கிரீக்ல என்ன பண்ணணும்? செமிகோலன் வைக்கணும். ரைட். இங்கிலீஷ் கொஸ்டின் மார்க்னா கிரீக்ல வந்து செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து பங்க்சுவேஷன்ஸ். அடுத்து வொக்காபுலரி டெஸ்ட் பண்ணிடலாமா? உங்களை 5 வொக்காபுலரி படிச்சுட்டு வந்தீங்களா? நான் வேர்ட் சொல்றேன், அதுக்கான ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் வேர்டு வந்து நீங்க சொல்லணும். ஓகேங்களா? எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சங்கீதா சிஸ்டர், புனிதா சிஸ்டர். சரி ஓகே. புனிதா சிஸ்டர் சொல்லுங்க. கினஸ்கோ. கினஸ்கோக்கு என்ன மீனிங்? ஐ நோ. ரைட். ஓகே ஏனோஸ் பிரதர். கிராஃபோ. கிராஃபோ.
கிராஃபோ, தெரியல. ஓகே ஓகே. வேற யாருக்கா தெரியுமா கிராஃபோ? ரிச்சர்ட் பிரதர். I write. ஓகே ஓகே. ஐ ரைட். ஓகே. ஐசி, ஐசிக்கு ஈக்குவலண்டான கிரீக் வேர்ட் என்னது? டேனி பிரதர் சொல்றீங்களா? ஐசி. ஓகே ஓகே. ஐசினா Plebo. பிளப்போ. ஓகேங்களா? பிளப்போ Plepo. பிளப்போ. ஓகே. ஐ த்ரோனா Pallo. பல்லோ. ஓகே. சைடு பை சைடு நீங்க வெக்காபுலரிஸும் வந்து நீங்க படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு போன கிளாஸ் 5 வெக்காபுலரி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 5 வெக்காபுலரி பார்ப்போம். அது மாதிரி Sir, ஒவ்வொரு கிளாஸும் வந்து sir, last classலயே நான் கேட்டிருந்தேன், நீங்க அனுப்புறீங்க. ஆக்சுவலி நான் தேர்ட் வேர்டு கெனஸ்கோ அதோட அந்த கிரீக் நான் எழுதாம விட்டுட்டேன். எழுதின பேப்பருக்குள்ள எனக்கே தெரியல எதுன்ட்டு. அந்த ஓகே வேர்டு, அதுக்கப்புறம் வந்து காய்ரோ, அந்த வேர்டோட கிரீக் எப்படி எழுதணும் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். போன கிளாஸ்லயே நான் கேட்டேன், அதை எழுதாம விட்டுட்டேன் நானு. ஓகே ஓகே இங்கிலீஷ் மீனிங் மட்டும் எழுதிட்டு. ஓகே ஓகே. நான் இப்போ எழுதுறேன். ம் கினஸ்கோ. கெனஸ்கோ. ம் ஓகே சாரி, நான் வந்து பெயிண்ட்ல எழுதிட்டு இருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் அது வர மாதிரி தான் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது ம் காமா, ம் அயோட்டா, ம் நியூ, ஒமேகா. ம் இது என்னது? சிக்மா. சிக்மா, காப்பா, காப்பா, ஒமேகா. ஒமேகா. ம் ஓகே. கினஸ்கோ. ம் ஓகேங்களா? ம் கினஸ்கோ அப்படின்னு சொன்னா ஐநோ அப்படின்னு அர்த்தம். ஐ நோ. ம் அப்புறம் காய்ரோ. இகாயிரோ. காய்ரோ வேணும். காய்ரோ. ஆமா. இகாயிரோ, ஐ ரைஸ் அப்படின்னா ஆ, எழுதுறேன். இகாய்ரோ. ABCD alpha beta gamma delta epsilon epsilon gamma epsilon iota ஓகேவா? இகாயிரோ. iota. ஆ ம் ஓகே சார். ஈட்டா, காமா, ஈட்டா, அயோட்டா, ஈட்டா காமா ஈட்டா ரோ, iota ரோ ரோ, ஒமேகா. ஒமேகா. ஓகே. இந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் வந்து ஒமேகாலயே முடியுது பாத்தீங்களா? இது பேர் வந்து ஒமேகா வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகேங்களா? ஒமேகாலயே முடியும். ஆ ஓகே. மத்தவங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? போன கிளாஸ் இந்த 5 வொக்காபுலரிஸ். அது ரிப்பீட் பண்ணுங்கப்பா அந்த 5 வேர்ட்ஸும். 5 வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பல்லோ. ஃபர்ஸ்ட் பல்லோ. அதுவும் எழுதணுமா? எழுதி இருக்குல்ல. பி பீட்டா காமா லாம்டா லாம்டா ஒமேகா. லாம்டா, லாம்டா, ஒமேகா. ஓகே. பல்லோ. ஓகேங்களா? பல்லோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பல்லோ ஐ மீன்ஸ் த்ரோ. ஐ த்ரோ. அது எழுதி காணிக்க முடியுமா அந்த vocabulary? ஓகே. நான் ரைட் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பல்லோ, ஐத்ரோ, அடுத்து வந்து பிளப்போ, பிசி, கினஸ்கோ, ஐனோ, கிராஃபோ. ஓகேவா? This is the 5 letters. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களேன். அந்த 5 வேர்டு ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா? ஃபைனலாக ஒரு யா, பண்றேன். ஃபர்ஸ்ட் பல்லோ, பல்லோ, பீட்டா, ஆல்பா, லாம்டா, லாம்டா, ஒமேகா. ஓகேங்களா? பல்லோ, ஐத்ரோ, பிளப்போ, பீட்டா, லாம்டா, ஈட்டா, பை, ஒமேகா. பிளப்போ, பிளப்போ. ஓகே, சாரி, அது வந்து எப்சிலோன், ஈட்டான்னு படிச்சிட்டேன். ஓகேவா? எப்சிலோன், பிளப்போ. அடுத்து கின்னஸ்கோ, கின்னஸ் கோ. ஓகேங்களா? கின்னஸ் கோ. காமா, அயோட்டா, நியூ, ஒமேகா, சிக்மா, காப்பா, ஒமேகா. யுனெஸ்கோ, ஐனோ, ஐனோ. கிராஃபோ, கிராஃபோ, காமா, ரோ, ஆல்பா, பை, ஒமேகா. கிராஃபோ, ஐ ரைட். லாஸ்ட் ஒன் வந்து இகாயிரோ, இகாயிரோ, இகாயிரோ.
எப்சிலோன், காமா, எப்சிலோன், அயோட்டா, ரோ, ஒமேகா. ஐ ரைஸ். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஒரு 5 வெக்காபுலரிஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நீங்க வந்து இந்த ஒர்க் ஷீட்ல வந்து நீங்க எழுதணும். சப்போஸ் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பிரீத்திங்ஸ். பிரீத்திங்ஸ். ஓகேங்களா? பிரீத்திங்ஸ் பார்ப்போம். ஓகே. பிரீத்திங்ஸ். பிரீத்திங்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்ன்றதுக்கு உதவியா இருக்கிறது தான் வந்து இந்த பிரீத்திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பேசிக்கலா வந்து 2 பிரீத்திங் இருக்கு. ஓகேங்களா? இந்த கிரீக்கை பொறுத்த வரைக்கும், கிரீக் கிராமர் பொறுத்த வரைக்கும் 2 பிரீத்திங். ஒன்னு வந்து ரஃப் பிரீத்திங், ஒன்னு வந்து ரஃப் பிரீத்திங். செகண்ட் ஒன்னு வந்து ஸ்மூத் பிரீத்திங். ரஃப் பிரீத்திங், செகண்ட் வந்து ஸ்மூத் பிரீத்திங். ஓகே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா டைப் பண்றது? ஓகே. ரஃப் பிரீத்திங் அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டுக்கு முன்னாடி நீங்க கொட்டேஷன்ஸ் போடுவீங்க பாத்தீங்களா? ஓபன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன். அப்போ வந்து ரஃப் பிரீத்திங் வந்து எப்பவுமே வந்து ஓபன் கொட்டேஷன் வந்து போடணும். ஓகேங்களா? இப்படி போடணும் வேலை. ஓபன் கொட்டேஷன். ஸ்மூத் பிரீத்திங் அப்படின்னு சொன்னா க்ளோஸ் கொட்டேஷன் போடணும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ரைட். ரஃப் பிரீத்திங் அப்படின்னு சொன்னா ஓபன் கொட்டேஷன், ஸ்மூத் பிரீத்திங் சொன்னா க்ளோஸ் கொட்டேஷன் வந்து போடணும். ஓகே. ரஃப் பிரீத்திங்கோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹெச் சவுண்ட். இப்போ ஆல்பா அப்படின்னு படிக்கிறோம், ஆல்பா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆல்பான்னு படிக்காம ஆல்பா ஹெச் முன்னாடி வந்துடணும். ஆல்பா அப்படின்னு படிக்கணும். ஐயோட்டா படிக்கிறோம் அப்படின்னா ஹையோட்டா, ஹையோட்டா அந்த ஹெச் சவுண்ட் வரணும். ஓகேங்களா? ஆனா ஸ்மூத் பிரீத்திங் போட்டீங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா படிச்சா போதும். ஸ்மூத் பிரீத்திங்க்கு ஆல்பானா ஆல்பானே படிச்சா போதும். ஓகேங்களா? ரஃப் பிரீத்திங் மட்டும் ஹெச் சவுண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா முன்னாடி போட்டுருவீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் ஓகே. யாராவது இது ரீட் பண்ண முடியுமா? மேல ரஃப் பிரீத்திங் போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் படி. அகியோஸ். ரைட். யார் சொன்னது?
சங்கீதா பிரதர். ஓகே ஓகே, சூப்பர் சிஸ்டர். அகியோஸ் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ அகியோஸ் ஆல்பா, காமா, அயோட்டா, ஒமேகா, சிக்மா. ஓகே, இது எண்ணிங் சிக்மா இருக்கு இது. ஓகே, அகியோஸ்ன்னு படிக்கூடாது. நீங்க மேல ரஃப் ரீடிங் போட்டுறதுனால எப்படி படிக்கணும் அப்படின்னா ஹா. அகியோஸ், அகியோஸ்ன்னு படிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஹகியோஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். எச் சவுண்ட் வரணும். இப்போ சப்போஸ் இந்த பிரீத்திங் போடல, மேல இருக்க பிரீத்திங் போடல அப்படின்னு சொன்னா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெறும் அகியோஸ்ன்னு ரீட் பண்ணா போதும். ஓகேங்களா? புரியுதுங்களா? பிரீத்திங் போட்டா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அகியோஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஹோலி அப்படின்னு அர்த்தம். த ஹோலி. அகியோஸ் மீனிங் வந்து ஹோலி. ஓகே, ஸ்மூத் பிரீத்திங் ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். பிரதர், ஏன் இந்த மாதிரி ரஃப் பிரீத்திங் போட்டு நம்ம படிக்கணும்? எதுக்காக? எதுக்காக எப்படி அப்படின்னா இருந்தாலும் மீனிங் வந்து அகியோஸ்னாலே ஓலி தானே. பைபிள்ல என்ன மீனிங் டிஃபரன்ஸ்? ஆமா, மீனிங் ஒண்ணுதான். பட் ஆனா கிரீக் பொறுத்த வரைக்கும் நம்ம வவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? வவல்ஸ் என்னது? இங்கிலீஷ் வவல்ஸ் AEIO. ஆமா. சோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த கிரீக்குக்கும் வவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எவ்ரி வவல்ஸ் நீங்க எப்போ வவல்ஸை வந்து ஸ்டார்டிங் லெட்டரா வந்து ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரா யூஸ் பண்றீங்களோ அப்போ எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரீத்திங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ரூல். ஓகேங்களா? எப்போ நீங்க வவல்ஸை வந்து ஒரு வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டர், இப்போ அகியோஸ்க்கு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஏ ஆல்பா. ஓகேங்களா? இது ஒரு வவல். ஓகேங்களா? அதனால நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா பிரீத்திங்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ரூல், கிரீக்கோட ரூல். ரஃப் பிரீத்திங்கோ இல்ல ஸ்மூத் பிரீத்திங்கோ ரெண்டும் இருக்கணும். ஓகே பிரதர். ஓகே. இங்கேயும் வவல்ஸ் AEIOUவா இல்ல டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல சேம் AEIOU தான். பட் ஆனா எக்ஸ்ட்ரா வந்து சில வவல்ஸ் வரும். ஓகேங்களா? நான் சொல்லி தரேன். ஆமா. ஓகே, அகியோஸ். ஸ்மூத் பிரீத்திங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்மூத் பிரீதிங் வந்து போட்டா நீங்க நார்மலா படிச்சா போதும். ஸ்மூத் பிரீதிங் ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த ரூல் படி வவல்ஸ்க்கு வந்து நீங்க பிரீத்திங் போடணுன்றதுக்காக ஸ்மூத் பிரீத்திங் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்மூத் பிரீத்திங் எக்ஸாம்பிள் வந்து ஏஞ்சலோஸ். நான் கீழே எழுதுறேன். ஏஞ்சலோஸ். இங்க வந்து என்ன பண்ணணும்னா மேல ஸ்மூத் பிரீத்திங் போகணும். ஏஞ்சலோஸ் அப்படின்னு சொன்னா ஏஞ்சல் அர்த்தம். மீனிங் வந்து ஏஞ்சல். நார்மலா ஆல்பாவை ஆல்பா அப்படின்னு படிச்சாவே போதும். ஏஞ்சல், ஏஞ்சலோஸ். பிரதர், அந்த இப்போ மீனிங் ஏஞ்சல் போட்டிருக்கீங்க. இப்போ அதோட அந்த கிரீக் வேர்டோட அந்த இங்கிலீஷ் வேர்டு கொஞ்சம் போடுங்களேன். ஸ்பெல்லிங் தெரியணும். ஓகே, கிரீக் வேர்டு இங்கிலீஷ் வேர்டு வந்து ஏஞ்சலோஸ். நீங்க எல்லாம் அது என்ன ஸ்பெல்லிங்? ANGELOS. ஏஞ்சலோஸ். ஓகே ஓகே ஓகே. இங்க ஒரு டவுட் உங்களுக்கு வரலையா?
இங்க 2 காமா தானே போட்டிருக்கோம், எப்படி நம்ம என் சவுண்ட் வருது? நியூவே போடல தானே? டவுட் வரலையா உங்களுக்கு? 2 காமா போட்டிருக்கோம், அப்போ என்னன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆமா யூ வரணும். 2 காமா, ஒரு நிமிஷம், 2 காமாவா? யூ தான். அதான் அது வந்து ஒரு ரூல் 2 இருக்கு, காமா இன்னொரு கிராமர். ப்ரொனன்சியேஷன் மாறும். நான் வந்து டெப்தாங்ஸ்ல இன்னொரு கிராமர் இருக்கு, ஓகேங்களா? அது நடத்தும் போது சொல்லித்தரேன், ஓகேங்களா? 2 காமா brother. போட்டா என் சவுண்ட் வந்து முன்னாடி போட்டுருந்தோம், காமாக்கு ஒரு முன்னாடி. நான் அது வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? இது அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க லாஸ்ட் ஏஞ்சலோஸ். ஒரு கிளாஸ்ல சொல்லிருந்தீங்க 2 காமா வந்தாலும் 2 பீட்டா வந்தாலும் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிருந்தீங்க. அது ஒரு ஹிண்டா ஆமா எழுதிருக்கேன். ஆமா 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 2 நான் அது காமா சொல்லித்தரேன். அது வந்து டெப்தாங்ஸ்னு ஒரு கிராமர் இருக்கு, ஓகேங்களா? அதுல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஜஸ்ட் இது ஓகே தானே? ரஃப் பிரீத்திங், ஸ்மூத் பிரீத்திங். இப்போ வந்து இதை நான் எங்க இடத்துல யூஸ் பண்றது அப்படின்ட்டு வொவல்ஸ் சொன்னேன் இல்லையா? இந்த வொவல்ஸை வந்துட்டு என்னென்ன வொவல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது நான் ரிமூவ் பண்ணிடுவா இந்த. ஓகே. ஓகே, vowels. இது நெக்ஸ்ட் லெட்டர்ஸா? நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் இல்ல. நான் போன இதுல சொன்னேன் பாத்தீங்களா, பிரீத்திங்ஸ் யூஸ் பண்ணுது வொவல்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் மேஜரா அப்படின்ட்டு. ஸோ வொவல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த வொவல்ஸ் வந்து நாம பார்க்கலாம். இங்கிலீஷ் வொவல்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வொவல்ஸ் எழுதலாம். ஏ இ ஐ ஓ யூ. இ ஐ ஓ யூ, ஓகேங்களா? இது இங்கிலீஷ் வொவல்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டான கிரீக் வொவல் வந்து ஆல்பா. ஏனா ஆல்பா, ஓகேங்களா? அப்புறம் எப்சிலோன், அப்புறம் அயோட்டா, அப்புறம் ஒமிக்ரான், அப்புறம் வேற ஓகே என்ன வரும்? ஒமிக்ரான், உப்சிலோன், உப்சிலோன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே ஏனா ஆல்பா, ஈனா எப்சிலோன், ஐனா அயோட்டா, ஓனா ஒமிக்ரான், யூனா உப்சிலோன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஷார்ட் வொவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து இன்னும் 2 வொவல், எக்ஸ்ட்ரா 2 வொவல்ஸ் இருக்கு, ஓகேங்களா? கிரீக்கை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னா ஏட்டா, ஏட்டா அண்ட் ஒமேகா. இது ரெண்டும் வந்து லாங் வொவல்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ இந்த வேர்ட், இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, ஒரு வேர்டுடைய முதல் எழுத்தா வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா ரஃப் பிரீத்திங்கோ அப்படி இல்லைன்னா ஸ்மூத் பிரீத்திங்கோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு யூஸ் பண்ணி தான் ஆகணும், கம்பல்சரி, ஓகேங்களா? இது வந்து கிரீக்கோடைய ரூல். ஓகே, இந்த பிரீத்திங்ஸ்லயே இன்னொன்னு இருக்கு, ஓகேங்களா? இந்த இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ
எப்பவுமே ஆல்பாபெட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆல்பா. ஓகேங்களா? ஆல்பாவுடைய கேபிட்டல் லெட்டர் அது ஏ. ஏவா? நம்ம போடுற ஏ தானே? ஆமா. ஷோரா? ஓகே, ஆமா. ஆல்பா. ஓகேங்களா? ஆல்பா போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 2 லைன்ஸ்குள்ள வந்து அடங்கிடும், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம். சப்போஸ் இது வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் மேல போகுதுங்க இல்லையா, லைனுக்கு மேல போகுது, அதனால நீங்க இங்க போட முடியாது, நீங்க சைட்ல இங்க போடணும். ரஃப் பீட்டிங்கோ இல்ல ஸ்மூத் பீட்டிங்கோ கொஞ்சம் பக்கத்துல போடணும். ஸ்மால் லெட்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க மேல போட்டுக்கலாம். இப்போ ஒமேக்ரான்னா ஒமேக்ரா மேல இருந்து ரஃப் பீட்டிங்கோ இல்ல வந்து ஸ்மூத் பீட்டிங்கோ போட்டுக்கலாம். சப்போஸ் கேபிட்டல் லெட்டரா இருக்கிற பட்சத்துல இந்த லைனை விட ஒரு இன்விசிபிள் லைன் இருக்குன்னு நீங்க அப்சீவ் பண்ணிட்டா அது கொஞ்சம் பெரிய லெட்டரா இருந்ததுன்னா நீங்க அதை வந்து சைட்ல போடணும் பிரீத்திங்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அடுத்து பிரதர் கொஞ்சம் அந்த இது ரிப்பீட் பண்ணுங்க. ஏஇஐஓயூல எப்சிலானுக்கு பக்கத்துல ஈட்டா போட்டு எல் போட்டிருக்கீங்க, ஒமேகா போட்டாதியே. இது வந்து உப்சிலும் எல் அப்படின்னு சொன்னா லாங் வவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? மேல இப்போ இந்த ஏட்டா இருக்கு இல்லையா, ஏட்டாவும் ஒமேகாவும் லாங் வவல் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல. ஏன் அது இதுல வந்திருக்கு? சோ எக்ஸ்ட்ரா வவலா? ஆமா, எக்ஸ்ட்ரா வவல். நம்ம இங்கிலீஷ் வவல் வந்து ஏஇ ஐஓயு, அதே மாதிரி கிரீக்ல ஆல்பா, எப்சிலோன், அயோட்டா, ஒமேகா, உப்சிலோன் இருக்கு. இப்போ இந்த ஏட்டா வந்து இந்த எப்சிலோனுடைய லாங். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே இ தான் ப்ரொனன்சியேஷன் வருது. ஆனா அது வந்து இது எப்சிலோன், இது வந்து இப்போ சொல்றேன், இந்த ஈட்டா வந்து ஈன்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஏட்டா வந்து ஈ போட்டுட்டு மேல வந்து ஒரு டேஷ் மாதிரி போடுவோம் லாங் வவல்னா. அப்போ வந்து இது வந்து ஈன்ற ப்ரொனவுன்சியேஷன் வரும், இது வந்து ஏ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆனா ரெண்டுமே ஈ தான், இதோட லாங். இப்போ எப்படி தமிழ்ல சொல்லுவோம் அப்படின்னா ஆ ஆ அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ ஓகே, அது மாதிரி புரியுதுங்க. நெடில். ஆமா புரியல் நெடில். ஆமா, ஒமேகா. ஒமேகா வந்து இந்த ஒமேக்ரானுடைய லாங். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் லாங் வவல் ஓகே, சொல்லுவாங்க. தேங்க்யூ. மீதி எல்லாமே ஷார்ட் வவல். ஓகே, நம்ம இன்னும் ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு வொக்காபுலரிஸ்குள்ள போயிடலாம். வொக்காபுலரிஸ் இம்பார்ட்டன்ட். கிராமர் கத்துட்டு நம்ம வொக்காபுலரி தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த பிரீத்திங்ஸ்லயே கடைசியா இருக்கிற ஒரு ஒண்ணு, வொவல்ஸ்க்கு மட்டும் பிரீத்திங் யூஸ் பண்ண மாட்டோம். வொவல்ஸ் தாண்டி இன்னும் ஒரே ஒரு லெட்டருக்கு மட்டும் நம்ம பிரீத்திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த லெட்டர் வந்து என்ன அப்படின்னா ரோ. இந்த ரோன்ற லெட்டருக்கு கம்பல்சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பிரீத்திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன வொவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்ததுன்னா பிரீத்திங்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஒன்னு ரஃப் ஆர் ஸ்மூத் யூஸ் பண்ணணும். அது தவிர்த்து ரோ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா இருந்ததுன்னா கம்பல்சரி பிரீத்திங் யூஸ் பண்ணணும். அதுவும் ரஃப் ஆர் ஸ்மூத் யூஸ் பண்ண மாட்டோம். கம்பல்சரி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரஃப் பிரீத்திங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து இந்த கிரீக்கோட ரூல். அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னா ரோ ரோ போட்டுட்டு மேல ரஃப் பிரீத்திங். கம்பல்சரி ரோக்கு வந்து ரஃப் பிரீத்திங் யூஸ் பண்ணணும். ஆனா படிக்கும் போது எச் சவுண்ட் வச்சு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரோவை வந்து ஆறா படிச்சாலே போதும்.
நீங்க வவல்ஸ் வந்தா மட்டும் தானே ரஃப் பிரீத்திங் ஸ்மூத் பிரீத்திங் யூஸ் அதான் பண்ணுவீங்க. இப்போ ஆமாமா ரோ வந்து கிடையாதுல, அப்புறம் ஏன் நம்ம யூஸ் பண்ணோம்? அதான் ரோ கிடையாது. இது வந்து அவங்களுடைய ரூல். வவல்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். வவல்ஸை தவிர்த்து இந்த ஒரே ஒரு லெட்டருக்கு மட்டும் ரஃப் பிரீத்திங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ரோக்கு ஸ்மூத் பிரீத்திங் தான் யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஓகே லெட்டரா வந்தா. அது வந்து ரூல். ரூல் அப்படின்னு சொன்னா அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அது ஏன்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியல. ஓகே. படிக்கும் போதும் நீங்க வந்து எச் சவுண்ட் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரஃப் பிரீத்திங்க்கு எச் சொன்னேன். ஆனா ரோன்னு வரும்போது மட்டும் எச் சவுண்டு வேண்டாம். ரோவை வந்து ஆறுனே படிச்சா போதும். இதோட பிரீத்திங்ஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் பிரீத்திங்ஸ்ல இருக்க எல்லாம் கான்செப்டும். இதை தவிர்த்து பிரீத்திங்ஸ்ல எதுவும் கிடையாது. ஓகே, வெக்காபுலரி போயிடலாமா? இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல இப்போ இன்னைக்கு நடத்துனதுல? பிராக்கெட்ஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் பங்க்சுவேஷன்ல கிடையாதுங்களா? பிராக்கெட்ஸ் எல்லாம் வந்து பிராக்கெட்டாவே தான் இருக்கும். ஆ, இப்போ டிஃபரெண்ட் தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க்னா வந்து உங்களுக்கு கோலன் போடுவீங்க. ஓ, அது மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே. டெப்தம்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நான் நடத்துறேன். 2 வவல் வந்து ஒன்னா சேர்ந்தா ஒரே சவுண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். வேற என்ன இருக்கு? சரி, ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது நீங்க தயவு செஞ்சு இது ஆல்பபெட்ஸ் வந்து மக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? நான் எக்ஸாம்ல ஃபைனல் எக்ஸாம்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து பார்க்காம வந்து நிறைய விஷயம் எழுதுவீங்க. அது மாதிரி இல்லாம நான் இங்கிலீஷ் லெட்டர்ல கொடுப்பேன். அதை வந்து கிரீக்குக்கு வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அகியோஸ்னே வந்து வச்சுக்கலாம். அகியோஸ் இப்படின்ட்டு நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டுருவேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அகியோஸையே எடுத்து கிரீக்ல எழுதுவீங்க, டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல வந்து பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த டேஷ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவீங்க. பல்லோ அப்படின்ட்டு டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? அதனால நீங்க ஆல்பபெட்ஸ் எல்லாம் படிச்சாதான் வந்து இதெல்லாம் நீங்க பண்ண முடியும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் ஒண்ணு இருக்கும். பிராக்டிக்கல் அப்படின்னா ஜான் சாப்டர் 1 வந்து ரீட் பண்ண சொல்லுவேன். ஜான் சாப்டர் 1ல எனி 5 வேர்ஸ் வந்து கிரீக்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. உங்களுக்கு கிரீக்கை வந்து நீங்க ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு ஃபைனல் எக்ஸாம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. நான் வேணா ஒரு வேர்ஸ் வேணா நான் படிச்சு காட்டுறேன் எப்படி அப்படின்ட்டு. வீட்டுல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்?
ஸோ இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். லைவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரீட் பண்ணணும். ஓகே, நான் ரீட் பண்றேன், ஜஸ்ட் பாருங்க. என்ஆர்கே என்ஓ லோகோஸ் காய் போ லோகோஸ் என் ப்ரோஸ் டோன் தியோன் காய் தியோஸ் என்ஓ லோகோஸ். இது என்ன அப்படின்னு சொன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையிலே எடுத்து. ஸோ அதுதான் அந்த வேர்ஸ் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ஸ் ஆட்டோஸ் என் என் ஆர்கே ப்ரோஸ் டோன் தியோன். ஓகேங்களா? செகண்ட் வேர்ஸ். ஸோ இந்த மாதிரி யோவான் 1வது அதிகாரத்துல நிறைய வேர்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு 3 வேர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண வைப்பேன். இதுக்கு மார்க் உண்டு. ஓகேங்களா? இது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க வீட்டுல. நம்ம வெக்காபுலரிக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, இன்னைக்கும் வந்து ஒமேகா வேர்ப் தான் பார்க்க போறோம். 6th vocabulary. நான் ரைட் பண்ணி காமிச்சிடுறேன். STO STO. ஓகேங்களா? எப்சிலோன் சிக்மா தீட்டா அயோட்டா ஒமேகா. STO அப்படின்னு சொன்னா ஐ ஈட். ஐ ஈட். ஓகே, அடுத்து பிரதர் ஹீப்ரூ லெட்டர்ல போடுங்க பிரதர். வேர்ட் இங்கிலீஷ்ல. சாரி கிரீக்ல. இங்கிலீஷ் லெட்டர் நீங்க ப்ரொனன்ஸ் பண்ணீங்களா இப்போ அந்த அந்த வேர்ட் கொஞ்சம் இங்கிலீஷ். ஆமா, போடுறது. STO. ஓகே, செகண்ட் லெட்டர் வந்து கிரினோ. இந்த ஐ ஈட் அப்படின்ற வேர்டு வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல 65 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? 65 டைம்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து. அடுத்து கிரினோ. கிரினோ அப்படின்னு சொன்னா ஐ ஜட்ஜ்.
ஜஸ்ட் நான் மவுஸ்ல எழுதுறதுனால கொஞ்சம் சரியில்லை. நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க உங்க நோட்ல. எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். நான் கேபிட்டல் லெட்டர் எங்கேயும் யூஸ் பண்ணல. சார் ஐக்கு கிரீக்ல என்ன? வெறும் ஐக்கு ஐனா அயோட்டா. அயோட்டா. அயோட்டா தான் ஐ. அப்ப எல்லாமே ஐ வருது, அப்ப அந்த அயோட்டா வரலையே அதுல. இதோ இங்க இருக்கு பாருங்க. இது இருக்கு இல்லைங்களா? இல்ல தெரியுதா? ஐ ஜட்ஜ் எல்லாமே ஐ தானே நீங்க போடுறீங்க? இல்ல இல்ல. சோ இது வந்து என்னன்னா, நான் அப்பயே முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, ஒமேகா வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒமேகா ஒமேகா போட்டாவே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, கிராமர்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அர்த்தம். அதனாலதான் நான் முன்னாடி எல்லாத்துக்கும் ஐ போடுறேன். புரியுதுங்களா? நான் வந்து அடுத்து நான் வந்து கிராமர் நடத்துவேன் உங்களுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதுலயே ப்ளூரல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ நீங்க உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க முன்னாடி கொடுத்த 5லயும் நீங்க பார்க்க முடியும், ஒமேகாலையும் முடியும் எல்லாமே. ஓகேங்களா? அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகே, கிளியரா? இந்த டவுட் இருந்தா கேட்டுருங்க முன்னாடியே. டவுட்டோடயே வந்து இருக்க வேண்டாம். ஓகே, அடுத்து லெகோ. நான் உங்களுக்கு ஈஸியான ஒக்காபுலரியே தரேன், கஷ்டமா வேண்டாம். ஓகே, இந்த கிரினோ வந்து ஐ ஜட்ஜ் அப்படின்ற வேர்டு வந்து 114 டைம்ஸ் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல வருது. 114 முறை. யாராவது இந்த லெட்டர் ரீட் பண்றீங்களா? தேர்ட் லெட்டர். Lambda, epsilon, gamma, omega. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. Anyone? Lego, Lego. Right, Lego. Super. Lego. லெகோ அப்படின்னா ஐசே. ஐசே இது வந்து 1318, அதாவது 1318 முறை வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல வருது. 1318 டைம்ஸ். அடுத்து யாராவது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா அடுத்த வேர்ட்? Anyone? No. No. Luo. Luo. Low. Okay. Low. L-O. ஆமா, LU லூ ஓ. L-U. ஒமேகா தனியா. ஆமா, லூ. Low. L-U. ஆமா.
The fi- okay, fi- okay, the last word. Okay, யாராவது ட்ரை பண்றீங்களா? Scent. ஆ Scent. இல்ல நான் என்ன சொல்றேன், டெம்போ. ஓகேங்களா, அது அப்படியே நான் ரீட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா, அவரு அதோட மீனிங்கே சொல்லிட்டாரு. டெம்போ. ஓகேங்களா, டெம்போ. இது என்னது? மியூ. மியூ பை ஒமேகா. ஓகேங்களா, டெம்போ. இதோட மீனிங் வந்து ஐசன். ஓகேவா? யாராவது ஒருத்தர் இந்த 5 வார்டையும் வந்து ரீட் பண்றீங்களா? STO. ரைட். அப்புறம் இங்கிலீஷ் வார்டையும் ரீட் பண்ணும். I eat. அடுத்து STO. I eat. Crino. I judge. Lego. I say. Luo. I lost. I lose. I lose. I lose. Okay. Peppo. I send. பெப்போ இல்ல, பெம்போ. Pempo. I send. ஓகே, சூப்பர். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 10 வொக்காபுலரி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்பபெட்ஸ் பார்த்திருக்கோம், ஸ்மால் லெட்டர் இது. அதுக்கப்புறம் வந்து பங்க்சுவேஷன்ஸ் பார்த்திருக்கோம், பிரீத்திங்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, வீட்ல போயிட்டு வந்து நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, கிளாஸுக்கு முன்னாடி எல்லா கிளாஸ்லயும் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெஸ்ட் எழுதிட்டு தான் அடுத்து கிராமருக்குள்ளேயோ அடுத்த வொக்காபுலரிக்குள்ளேயோ நம்ம போகணும். ஓகேங்களா? ஓகேங்களா, எனி டவுட்? சார் எனக்கு அதாவது அந்த இங்கிலீஷ் டு கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு டவுட் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த 4th வேர்ட் இருக்குல்ல, லாம்டா போட்டீங்க, லாம்டாக்கு வந்து எல் போட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து பண்ணும்போது கியூ போட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தா ஒமேகாக்கு வந்து ஓ, ஆனா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ல LUVO எப்படி வந்துச்சு, அந்த V எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. ஆக்சுவலா நான் படிக்கிறதுக்காக இது வந்து போட்டேன். ஓகேங்களா, லூவோ. ஏன்னா இப்படி கூட நம்ம போடலாம். ஆக்சுவலா இதுதான் வந்து ஸ்பெல்லிங் போடணும். சப்போஸ் நீங்க வீட்டுல எடுத்து பார்க்கும்போது லோ அப்படின்ற மாதிரி படிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டேன். ஓகேங்களா, ப்ரொனன்சியேஷனுக்காக. ஓகே. ஆமா, ஆனா அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது சார், டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது எக்ஸாக்டான அந்த கிரீக் ஆல்பபெட்டுக்கு இங்கிலீஷ் என்ன எக்ஸாக்ட்டோ அந்த வேர்டை மட்டும் தான் போடணுமா? ஆமா ஆமா, ரொம்ப எக்ஸாக்டா இல்ல. நீங்க வந்து கிரீக் படிக்கிற மாதிரியே நீங்க இங்கிலீஷ்ல வந்து படிக்கணும். இப்போ லெகோ இருக்கு, நான் இப்போ எழுதிருக்கேன் பாத்தீங்களா, லெகோ. அந்த மாதிரி நீங்க ஜென்ரலா நீங்க எழுதுறது ஓகே தான். நீங்க இந்த ஓக்கு பதிலா டபிள்யூ போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? இந்த கிரினோ இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா நான் லாஸ்ட்ல ஓம் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலா டபிள்யூ போட்டாலும் தப்பு இல்லை. சரி, ஓகே. கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். 5 minutes பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஷேர் எடுப்பாரு, டிசபிலிட்டி கிளாஸ். ஓகேங்களா?
Thank you. Thank you, sir. Thank you so much.